இந்த வாரம் முழுவதும் கடவுள் நம்மளோட இருந்து நம்மளை காத்து கொண்டார். அவரை நம்ம துதித்து பாடுறது நம்மளோட கடமையாக இருக்குது. பைபிளில் சொல்லியிருக்கிறது when 2 or 3 gather in my name, இங்கிலீஷில் நம்ம வசனம் வாசிக்கிறேன். கடவுள் நம்மளோட அந்த அப்போ நம்மளோட இருப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லுதில்ல. இங்கே நம்ம கண்டிப்பாக 2-3 பேருக்கு மேலே இருக்கோம். அவர் நாமத்தில் கூடியிருக்கிறோம். கடவுள் நம்ம மத்தியில் இருக்கார். ஸோ முதலாவது பாடலாக இதோ மனிதர்கள் மத்தியில் அப்படின்ற பாடலை நம்ம பாடி கர்த்தரை சோதரிப்போம். மத்திய வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்திய வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், மனிதர்கள் மத்திய வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, மத்திய வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரெண்டாவது பாடலாக இந்த பாடலோட டைட்டில் வந்து வலக்கரம். கர்த்தரோட வலக்கரம் நம்மளோட கூட இருந்து நம்மளை தாங்குகிறதா இருக்குது. ஏசாயா 41:10 என்ன சொல்லுதுன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். என்ன சொல்லுது? கர்த்தருடைய நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லுது. ஸோ அந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு இந்த பாடலை நம்ம பாடுவோம். கைகளை தட்டி கடலை பாருங்க.
மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீ பயப்படத்தக்கவரே. பரிசுத்தத்தில் நீ மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீ பயப்படத்தக்கவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே. மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே. உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே. உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே. உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா. பகைவர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா. பகைவர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே. உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே. உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. பரிசுத்தத்தில் நீ மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீ பயப்படத்தக்கவரே. பரிசுத்தத்தில் நீ மகத்துவம் உள்ளவரே. துதிகளிலே நீ பயப்படத்தக்கவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே. அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே. உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே. உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடுத்த பாடலாக தேவனுக்கே மகிமை என்ற பாடல் நம்ம பாட போகிறோம். கொலோசியர் சாப்டர் 3 verse 16 and 17 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடன் பாடி நீங்கள் வார்த்தையினால் செய்கிறதெதுவோ கிரியையினால் செய்கிறதெதுவோ அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பண்ணணும்? காடை க்ளோரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம பாட போகிறோம். பாடலாக தேவனுக்கே மகிமை.
தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தும் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தும் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர்,
இந்த பாடலில் பாடினது போல் பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமேன்றது நம்மளோட ப்ரேயராக இருக்குது. இப்பொழுதும் நம்ம வர்ஷிப் டைமுக்குள்ளே கடந்து போகிறோம். உங்களால் நிற்க முடியும்னா எந்திரிச்சு நில்லுங்க. சரி, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பாடல் வந்து எகோவா ஈரே தந்தையாம் தெய்வம்ன்ற பாடலை பாட போகிறோம். சங்கீதக்காரன் சாப்டர் 62:1-2 இப்படியா சொல்கிறான்: தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நம்மளோட ரட்சிப்பு எங்கேருந்து வருது? தேவனிடத்துலேருந்து வருகிறது. ஓகேவா? ஸோ நான் அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதித்து இப்போ பாட போகிறோம். எகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். தேங்க்யூ ஃபாதர். இயேசுப்பா நீங்கள் மட்டும் போதும். எகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். எகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. இயேசுப்பா நீங்கள் மாத்திரம் போதும் ராஜா. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுப்பா நம்ம இந்த உலகத்தை நம்பி இல்லை, நீங்கள் மாத்திரம் போதும். இயேசுப்பா Father, you are the provider. Thank you Lord. Thank you for protecting us. நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீ மாத்திரம் போதும் இயேசுப்பா, நீங்க மாத்திரம் போதும். இவ்வளோ பேர் இவ்வளோ கவலைகளோட வந்திருக்கலாம், தேவைகளோட வந்திருக்கலாம். இயேசுப்பா, we trust in you. You are our ultimate provider இயேசுப்பா. நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க. நீங்க போதும் ராஜா.
பொருளாதாரத்தை நம்பி இல்லை, இந்த எலெக்ஷன் ஓட் போட்ட நாங்கள் லீடர்ஸை நம்பி இல்லை ஏசப்பா. நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ண போறதுக்காக நன்றி, கொடா கொடி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எல்லா வியாதி, எல்லா வறுமை, எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க எங்க வாழ்க்கையில. Father, we love you, Lord. நீங்க எவ்வளவு அன்பா எங்க மேல இருக்கீங்க. இன்னைக்கு இங்க பாடுகிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்க பரிசுத்தை நீங்க ஊற்றுங்க ராஜா.
ஏசப்பா என்னென்ன வறுமைகள் என்னென்ன தேவைகளோட இங்கே வந்தாங்களோ எல்லா தேவைகளும் நீங்கள் பூர்த்தி செய்யுங்க ஃபாதர். உலக பிரகாரமாக எங்களால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது ஏசப்பா. ஆனால் நீங்கள் ஆவியானவர் நீங்கள் எங்கள் மத்தியில் எங்களோட நீங்கள் உறவாடுகிறீங்க ராஜா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலையும் நீங்கள் உங்கள் ஆவியை உங்கள் பரிசுத்தத்தை ஊற்றுங்க ராஜா. ஏசப்பா எங்களோட பணம் இல்லை, எங்களுக்கு வேற எந்த இதுவும் தேவையில்லை ஏசப்பா. உங்களோட ஆவி எங்களை பரிசுத்தமாய் வழி நடத்திட்டோம். உங்கள் வார்த்தையை நாங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம், உங்கள் அன்பை நாங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம் ஏசப்பா. கிறிஸ்து அவள்னு சொல்கிற மாதிரி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கணும் ஏசப்பா. அது எங்களோட சரீரத்தில் எங்களோட ஃப்ளஷில் எங்களால் பண்ண முடியாது ராஜா. உங்களோட ஆவியானவர் எங்களோட கூட இருக்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், நாங்கள் எப்படி பேசுகிறோம், எல்லாவற்றிலையும் சாமி நாங்கள் உங்களை பிரதிபலிக்க நீங்கள் எங்களோட கூட இருங்க. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் எவ்வளோ அவங்க உணர்ந்து பாடியிருக்காங்கன்னு நீங்கள் அறிவிங்க ராஜா. அவங்களோட வறுமை ஏசப்பா, அவங்களோட என்ன வியாதியோ சொல்ல முடியாத கடினங்கள் எப்படியோ என்ன வேணால் இருக்கலாம் ஏசப்பா. எங்களுக்கு அது தெரியாது. சில விஷயங்களை அவங்களை வெளியே சொல்லியிருப்பாங்க, சில விஷயங்களை சொல்லாமல் இங்கே கவலையோடு இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் சுவாமி ஒரு மாறுதலோட அவங்க வீட்டுக்கு போன ஏசப்பா. பரிசுத்தத்தோட உங்கள் ஆவியானவர் இந்த வேலையில் சுவாமி நீங்கள் அவங்க மேலே இருங்க ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நம்ம அடுத்ததாக தொடர்ந்து இந்த ஆராதனை நிலையில் அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய்ன்றத பாடலை நம்ம பாட போகிறோம். ரோமர் 12:1 சொல்கிறது என்னென்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஸோ நம்ம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்னது? நம்மளோட சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஸோ அந்த ஆராதனை நிலையிலிருந்து நம்ம இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். முற்றிலுமாய் அற்புதனாரும் கரத்து அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னை கத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அர்ப்பணித்தேனே நத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகளாவதும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு நன்மைகளாவதும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தருமிட யாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, ஒருங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, ஒருங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகளாவதும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகளாவதும் அனைத்தும்
பாடுவோமா? அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. எந்த தன்மைகள் ஆவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மைகளால் எஞ்சிய நாட்களை உழைப்பேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆனந்தமாய் இந்த காலம் திகழுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இந்த காலம் திகழுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இந்த காலம் திகழுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திடத்தும் பத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திடத்தும் பத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசையில் போதும் தேவை. என்றும் எனக்காக ஆதரவே. இயேசுவல்லால் ஆசையில் போதும் தேவை. என்றும் எனக்காக ஆதரவே. ஆனந்தமாய் இந்த காலம் திகழுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவர்களும்
உமக்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் ராஜா, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயத்தன தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் தேவன் இங்கே இருக்கிறார், அவருடைய சமூகம் இங்கே இருக்கிறது. அவருடைய நான் உங்களுக்கு ஆண்டவரே, என் பிள்ளைங்க உமக்கு ஆண்டவரே, என் பலன் உமக்கு, என் ஞானம் உமக்கு, என் ஆஸ்தி உமக்கு, என் எல்லாம் உமக்கு ராஜா. நீங்க தான் என்னுடைய எல்லா ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க என்னை சுருஷ்டித்தீர் ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரை உருவாக்கி நீர் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையை தந்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் சுவாசத்தை எனக்குள்ள வைத்திருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. ராபாதா கரஷட. எல்லாரும் கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்துல தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ராபாதி கிரஷடகத கரட பரலபதி கிரஷடகத ரக்கத கரலபதி ஷடகத கரட பரலபதி கிரஷட. ஹல்லேலூயா. ஊராபாதி கிரஷடகத கரஷ. அருமையான தேவனுடைய சபையே, உன்னுடைய நீ அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலும் என்று பாடுகிறாய். ஆனா நீ இன்னும் பழைய துருத்தியை வைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். உன்னுடைய அந்த தோல், அந்த பழைய அந்த தோல், அதுல தான் நீ திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறாய். தேவனுடைய விலையேற பெற்ற அந்த பொக்கிஷத்தை இன்னும் உன்னுடைய பழைய துருத்தியில, பழைய மனுஷனை நீ இன்னும் களைந்து போடலை. சின்னதுலேருந்து உனக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நீ வைத்து கொண்டிருக்கிறாய். மனுஷர் என்ன நினைப்பாங்களோ, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அதை நீ நம்பி கொண்டிருக்கிறாய். பரிசுத்தமாய் வாழணும்னு நினைக்கிற, விட்டு விடணும்னு நினைக்கிற, ஆனா அந்த பழைய துருத்தி உன்னை விட்டு விட மாட்டேங்குது. ஆண்டவர் உன்னில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்ற அவர் வைத்துட்டு ரெடியா இருக்கிறாரு. ஆனா ஊற்றினா அது வேஸ்ட் ஆயிடும், கிழிந்துடும். பழைய வஸ்திரத்தோட புதிய வஸ்திரத்தை சேர்த்து தைத்தா ரெண்டும் சேர்ந்து கிழிஞ்சிடும். So he's waiting. நீ மாறுவன் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப கேட்ட வார்த்தையின்படியே ஜீவ பலியாய், உன்னை ஜீவ பலியாய், உன்னுடைய மனம் நாளுக்கு நாள் புதிதாகிறதுனால அதை நீ தான் செய்ய முடியும். உன்னுடைய மனதை மாற்ற அவர் வார்த்தையை தர முடியும், ஆவியை தர முடியும். நீ தான் ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டும், நீ தான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பாட்டு பாடினிய என் எண்ணம் போல நான் வாழ்ந்தேன், சிலுவை அன்பை பார்த்த உடனே நான் நொறுங்கி உம்முடைய பாதத்தில் விழுந்துட்டேன்னு பாடினிய. எஸ், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு வேதம் சொல்லுகிறதே. உனக்கு இது வராது, நீ இதை ஒழுங்கா பண்றதில்லை, நீ அப்படி நீ இப்படி இருக்கிற, இப்படிலாம் சொன்னவைகளே நீ இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறிய. சிலுவையில் நான் உனக்காக எவ்வளோ செய்துட்டேன். பழைய ஏற்பாட்டு அன்னாள் வருஷம் வருஷம் கோயிலுக்கு வந்தா, ஆனால் ஒரு சேஞ்சும் இல்லாமல் திரும்பி போனா. அப்படிதான் நீயும் இப்போ வரைக்கும் இருக்கிற அருமையான தேவனுடைய சபையே. நீயும் வாரம் வாரம் வர, சர்ச்சுக்கு வர, வார்த்தையை கேட்கிற, ஆனால் யூ கோ த சேம் வே தட் யூ கேம். வந்த வழியே திரும்பி போகிறாய். ஆனால் ஒரு நாள் அவ தீர்மானம் எடுத்தா, இல்லை இல்லை, நான் இன்னைக்கு வேறுபட்ட மனுஷியாய் நான் போவேன், இதோட நான் இதை தூக்கிட்டு போக மாட்டேன். இருதயத்தை ஊற்றினாள். அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை. ஒரு நாளும் அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை. எல்லாத்தையும் வச்சிட்டேன். அண்ட் அவர் ஆண்டவர் உன்னிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் இந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து போகணும். அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்முடைய பழைய துருத்தியை நம்ம தூக்கி எறிவோமா இந்த நேரத்தில்? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நம்ம நினைக்கிறோம் என் எண்ணம் போல நான் வாழ்ந்தேன்னா ஏதோ பாவ வாழ்க்கை. இல்லை இல்லை, நம்முடைய பழைய எண்ணங்கள் எல்லாம் இன்னும் போகலை, நம்ம விட்டு கடந்து போகலை. இந்த நேரத்தில் அதை திரும்ப திரும்ப நம்ம பாட போகிறோம். தயவாய் சபையே, இன்றைக்கு ஒரு மாறுதல். நான் இப்படி அப்படின்னு உலகமும் மனுஷரும் மாம்சமும் பிசாசும் நம்முடைய சிந்தையில் வைத்த அந்த சிந்தனைகளை நாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து விட்டு புதிய மனுஷராக இந்த இடத்துல இருந்து போக போகிறோம். நிச்சயமாக தேவன் புதிய ஆசீர்வாதங்களை நமக்குள் ஊற்றுகிறத நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. உன் சிலுவை
இன்று அந்த சந்திக்கிற நாளாய் இருக்கட்டுமா? இப்பொழுது அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள். எல்லாரும் ஆண்டவரே நான் நொறுங்கி விழுகிறேன் ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் விட்டு விடுகிறேன். எல்லாரும் உடைக்க ஒப்பு கொடுப்போமா? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போமா? மனம் மறுபாவமா? எல்லாரும் மனதார பாடுவோமா? உண்மையா இன்னும் ஒரு முறை எல்லா சபையை சத்தத்தை உயர்த்தி, எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? அன்றைய வாழ்க்கையை மாற்ற போறீங்க ராஜா. நீங்க தந்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை அப்படின்னாலே ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை உமக்கு பலியாய் செலுத்துகிறது. நாங்கள் எத்தனையோ கரைகளை சுமந்து வர்றோம். அப்பா, உலகம் எங்கள் மேல் வைத்ததான, இல்லை எங்களுக்கே எங்களுடைய அறிவு எங்களுக்கு சொல்லுகிறதான பல விதமான கரைகளோடும் குறைகளோடும் இத்தனை நாட்கள் நாங்கள் வாழ்ந்தோம் ஆண்டவரே. நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட, உனக்கு இது வராது, உனக்கு அது வராது. இல்லை ஆண்டவரே, இன்றைக்கு நொறுங்கி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விழுந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா. எஸ் ஃபாதர், உம்முடைய சமூகத்திலேருந்து நாங்கள் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை பார்த்து நீ விசேஷிக்கப்பட்டவள்னு சொல்கிறீங்க, என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, என் மனவாட்டியேன்னு சொல்கிறீங்க, என் புறாவேன்னு சொல்கிறீங்க, என் உத்தமியேன்னு சொல்கிறீங்க, உன் கண்கள் எப்படி இருக்குன்றீங்க ஆண்டவரே. மனவாட்டியை எப்படிலாமோ வர்ணிக்கிறீங்க. அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்காம இந்த உலகம் எங்கள் மேல் சொன்ன பொய்யானதும் ஆண்டவரே, ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் கூட ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நாங்கள் நம்ப விசுவாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய புதிய துருத்தியை புதியதாய் முழுவதுமாய் மாற்ற உமக்கு நாங்கள் பழுதற்றவர்களா. எஸ் ஃபாதர், உம்முடைய சிந்தையை சுமக்கிற பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளாக நீங்கள் இந்த நாளில் எங்களை இங்கேருந்து கொண்டு போகிறீங்க ராஜா. பலியை அங்கீகரிக்கிறீங்க. சாலமோன் பலிகளை செலுத்தின பொழுது நீ விரும்புகிறது என்ன, உனக்கு என்ன வேணும்னு கேட்ட தேவன். எங்களை சந்திக்க போகிறீங்க, தரிசனம் கொடுக்க போகிறீங்க, எங்களுடைய விருப்பங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை நிறைவேற்ற போகிறீங்க ராஜா. அன்றைய ஆராதனையின் மீதி பகுதிகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். பொறுப்பெடுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. துதிகன மகிமை முக செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.